மேலறை தியானம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சாரோன் பிரிட்டன் எனிங், புளோரிடா, USA. தலைப்பு நம்பிக்கையற்ற எதிர்காலம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. எனது சமையலறை அலுமாரியில் மிக குறைந்த அளவு உணவுப் பொருட்களே இருந்தன. நீண்ட நாட்கள் வேலையில்லாததால் நண்பர்களுடைய உதவியினாலும் சபை சமூகத்தினரின் இலவச உணவு திட்டத்தின் உதவியினாலும் எனது குடும்பத்துக்கு உணவு கிடைத்தது. வேலை கிடைப்பது சந்தேகமானதால் மனதில் பயமுறுத்தும் நினைவுகள் தோன்ற நம்பிக்கைக்கு ஒரு அடையாளத்தை தேடி வேதாகமத்தை திறந்தேன். கண்ணில் பட்ட இன்றைய வாசிப்பு பகுதியை வாசித்தேன். இஸ்ரேலியருக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் வந்தபின் அவர்களின் விளைச்சல்களின் அறுப்பு முடிந்ததும் கூடார பண்டிகையை அனுசரிக்கும்படி மோசே மூலம் கடவுள் மக்களுக்கு அறிவித்தார். மன்னாவையும் காடையையும் மட்டும் உண்டு வனாந்தரத்தை கடந்து வந்த மக்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். வனாந்தரத்தில் அலைந்த மக்களுக்கு எதிர்காலம் பற்றிய வாக்குறுதியை நம்புவது கடினமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் கடவுள் தாம் சொன்னதை நிறைவேற்றினார். இந்த வாக்கியம் எனது போராட்ட காலத்தில் நம்பிக்கையை தந்தது. கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. ஜெபம். பரலோக தந்தையான கடவுளே, நம்பிக்கையற்ற நிலை போல காணப்பட்டாலும் நீங்கள் வழிநடத்துவதால் ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை எமக்கு ஞாபகப்படுத்துங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் என்னுடன் இருப்பதால் நான் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பார்ப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.